வணக்கம். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 24/1/2024 தை மாதத்தின் 10ஆம் நாள் புதன்கிழமை இரவு புதன் ஹோரை நேரத்தில், அதாவது 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த உக்கலியை வாராகி தேவி முன் வைத்து மனதார வாராகி தேவியை வணங்கி உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க. கேட்டது கேட்டபடி நிச்சயமாக கிடைக்கும். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. புதன் ஹோரை நேரம், புத பகவானின் அருளை பெற்ற இந்த நேரத்துல வாராகிதை வழிபாடு செய்யறவங்க, குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, தொழில முன்னேற்றம் இல்லாம கஷ்டப்படுறவங்க, ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்க, இவங்க கண்டிப்பா தவறாம செய்யுங்க. ஒரு 20 நிமிடங்கள் ஆகும். இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 நிமிடங்கள் ஆகும். ஆனாலும் இதை செய்து நீங்க வாராகி தேவி முன்னாடி வச்சு வாராகி தேவி வழிபாடு செய்யும் போது உங்கள் இல்லத்தில் வாராகி தேவி நிரந்தரமாக குடியிருப்பார். இந்த உக்கலி அப்படின்ன உடனே அது என்ன, எனக்கு செய்து காட்டணும்னு ஆசை. ஆனால் நான் 8 to 9 தான் நானுமே செய்வேன். அந்த நேரத்தில் செய்யும்போது அப்போ நான் வீடியோ எடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு அந்த வீடியோ வர்றதுக்குள்ள அந்த புதன் ஹோரை நேரமே முடிஞ்சிடும். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல ஒரு காகிதத்தில் எழுதிக்கோங்க. இல்லை இந்த ஆடியோவை போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய, அதாவது ரொம்ப கஷ்டமாக கிடைக்காத பொருளை வச்சு செய்யக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்கலி அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா பிரசாதம். இந்த பிரசாதம் செய்யறதுக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. முதல்ல இன்னைக்கு சின்ன அளவில் செய்யுங்க. அதன் பிறகு நீங்கள் போக போக நிறைய அளவில் செய்து பிரசாதமாக வச்சு நீங்களும் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கம்மியாக செஞ்சு பழகுங்க. ஒரு சின்ன கப்பில் பச்சரிசி மாவு எடுத்து அதில் ஒரு பிஞ்ச் உப்பு. ஒரு பிஞ்ச் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய முதல் விரலும் கட்டை விரலும் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் தொட்ட உடனே வரும் பாருங்கள், அந்த அளவு தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அந்த பச்சரிசி மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. தோசைக்கு எப்படி மாவு ஊற்றுவீங்க அது மாதிரி கரைச்சி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லை நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம், ஊற்றிடாதீங்க. நெய் அல்லது நல்லெண்ணெய். அதில் அந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒட்டாமல், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே மாவுடைய கலர் லேஸாக மாறி நல்ல ஒரு உதிரியான பதத்துக்கு வரும். அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு பாதி அளவிற்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அந்த வெல்லத்தை பொடிச்சு வச்ச வெல்லத்தை இப்போ அந்த மாவில் போட்டு அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே வந்தீங்கன்னா, நேரம் ஆக ஆக அது எப்படி ஆகும்னா, நம்ம அவல் தாளிச்சோம்னா அவல் உப்புமா எப்படி இருக்கும் அதை மாதிரி அது ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதில் கொஞ்சமாக சுக்குத்தூளும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்து, முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் எப்படி வறுத்து கொட்டுவாங்க அதை மாதிரி வறுத்து கொட்டிக்கோங்க. நீங்கள் மாவோடே வெல்லத்தை கரைச்சி செய்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் மாவு எடுக்கிறீங்களா மாவுலேயே வெல்லத்தை கரைச்சி இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உதிரு உதிராக வந்துடும். அதன் பிறகு நீங்கள் முந்திரியை மட்டும் தாளித்து கொட்டிக்கிட்டா போதும். இந்த உக்கலி பிரசாதம் வாராகி தேவிக்கு மிக உகந்த பிரசாதமாக இருக்குது. தை மாதத்தில் தை பௌர்ணமிக்கு முதல் நாள் புதன்கிழமையாக இருக்குது. இன்று புதன் ஹோரை நேரத்தில் இந்த உக்கலி பிரசாதத்தை வாராகி தேவி முன் வைத்து வெற்றிலை பாக்கு பழம் வைத்து வாராகி தேவிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன காரியத்துக்காக செய்கிறீங்களோ அது ரொம்ப சீக்கிரமாக வாராகி தேவி நிழலால் நிச்சயமாக நடக்கும். இந்த பிரசாதத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், இந்த பதிவை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். வாராகி தேவி நிழல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.